வணக்கம்மா. ரொம்ப பணிவு. ஆமா. வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதில் வழங்கி செய்தாங்க. ஆமா. இந்த மரியாதை உலகத்திலே பெரியது. ஆமா. ஏன்னு சொன்னா வயசுல சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொல்வது ஒரு மரியாதை. ஆமா. வாடா போடான்னு பேசுவது மரியாதை கிடையாது. ஆமாமா. யாரா இருந்தாலும் இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடுச்சு உலகமே. ஆமா. அது போல இந்த மரியாதை உலகத்திலே ஒரு விலைமதியாத பொருள். கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய பொருள். அந்த மரியாதையானது அக்கா உடுக்கா எடுத்துட்டு போமா. அப்பேர் பெற்ற சபை இப்பேர் பெற்ற சபையில இந்த மரியாதையால் என்றென்றைக்கும் வெற்றி சுபேட்சி மரியாதான வாழ்வீர் 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 என்று வரம் கொடுத்திருக்கின்றேன். அந்த வரவே போதும் அம்மா எனக்கு. பேசலாமா? பேசலாமா. பேசினால் தகுந்த பதிலுரை பாயா. கரெக்டா சொல்லுமா தாத்தா சத்தம் போடாத. நீங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு எனக்கு நாடு என்றால் நாடு. ஆமா. பெரம்பலூர் மாவட்டம். ஆமா. இன்னும் ஆலத்தூர் தாலுக்கா. அதாவது இது என்ன கிராமம் தெரியுமா? சொல்லுங்கம்மா. மேலமாத்தூர். ஆமா. வருகிறதா? ஆமாம்மா. அப்பேற்பட்ட நன்னகரத்திலே ஒரு மனிதனை இரவு நேரத்திலே அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறார்களே. இந்த வேடிக்கையானது எதற்கு? இந்த கூட்டமானது ஏமா அந்தமா ஏன் கூடியிருக்கிறது? ஐயா காலம் சென்ற கண்ணுசாமி உடையா இருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. அவர் காலம் சென்றதை முன்னிட்டு இன்று ஒரு நாள் நாடகம் கொடுத்தோம்மா. கண்ணுசாமி உடையார். ஆமா. இந்த பொய்யான வாழ்வை விட்டு மெய்யான உலகம் சேர்ந்தபடினால அவருக்காகத்தன ஒரு 27 கூத்து. ஆமாமா. அதனால கண்டுகளிக்க மக்கள் எல்லாம் அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாமா. அதனால நாடகத்தை நாடகமா நடத்த வேண்டும். நாடகத்தை கேடகமா ஆடக்கூடாது. கேடகமான என்ன கிடைக்கும்? உத கிடைக்கும். ஆமா. பள்ளிட்டு தான் முன்ன உதைப்பாங்க. அதனால நாடகத்தை நாடகமாக நடத்த வேண்டும். பேசலாமா? ஆனா பெண்ணா பிறந்தாலும் புத்தி இருக்க வேண்டாம். ஆம்பளை பிள்ளையா ஒரு வீட்டுல தாய் தந்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய நம்ம பிறக்கிறோம் என்றால் அந்த ஆண் பிள்ளைய பிறக்கிறதுலாம் தவறு கிடையாது. பிறந்தோமானால் இந்த உலகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு. எத்தனையோ கோயில்ல போய் கும்பிடுறோம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில் முக்கியமான கோயில். அது எங்க தெரியுமா இருக்கிறது? அதான் ஒரு ஆணு பெண்ணும் இந்த பூமியில பிறந்து ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை திருமங்கலம் செய்து அவர் இருவருமாகத்தான சரி பதிமாகத்தான் இருந்து ஆண்களுடைய விந்தாகப்பட்டது இந்த பெண்களுடைய உந்தில் உதித்து கரு உருவாகி 300 நாள் ஒரு தாயானவள் இந்த வயிற்றிலே ஒரு அங்கத்திலே சுமக்கிறாள் ஒரு பிள்ளையை. அப்படி சுமக்கக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தைய சுமந்துகிட்டு நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் தூங்க முடியாமலும் சாப்பிட முடியாமலும் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை பெறுவதற்கு ஒரு தாய்மார்களுடைய உயிரானது போய்விடுகிறது. ஒரு தாய்மார்கள் சுவாசமே மாறிவிடுகிறது. அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை அந்த பிள்ளையை தூக்கி மார்போடு மார்படைத்து 4448 தசை நரம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தை எல்லாம் பாலா கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்க்கிறாள் ஒரு தாய். அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதோ அந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு வைத்து கல்யாணம் செய்து அழகு பார்த்து 90 வயது ஆகிவிட்ட உடனே 2 காலால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தை இருவருமாகத்தானே 3 கால் ஒரு குச்சியுடைய நடப்பாங்க. தாய் மடியில ஒரு புள்ள அந்த பிறந்த உடனே அந்த தாய் இந்த பெற்றெடுத்த ஒரு கஷ்டம் எல்லாம் தெரியாமலும் அந்த வலிபாரம் எல்லாம் மாறி போய் எதனால இந்த பிள்ளைய பார்த்து தூக்கி முத்தமிட்டு நான் பெற்ற கண்ணேன்னு முத்தமிட்டு பால் கொடுக்கறாளே. அந்த பால் குடிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தாயினுடைய மடியில ஒரு குழந்தையானது மலம் இருந்துட்டாலும் ஒண்ணுக்கு இருந்துட்டாலும் அந்த தாயை அடிச்சு ஏன் இப்படிலாம் படுறன்னு அடிக்கிறாளா தாய்? அந்த பிள்ளையை பெற்ற ஒரு ஆசையினால அந்த கையால அள்ளி எட்டக்க போட்டுட்டு தண்ணி ஊத்தி கழுவி விட்டு மார்போடு மார்படைத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள் தாய். இந்த உலகத்துல அந்த தாய போல இந்த உலகத்துல வேற யாரு எங்க இருக்கிறா? எங்கேயும் கிடையாதுமா. எடுத்து கொடுத்தா பாரி முத்தமிடுகிறாள் அந்த தாய். அதான் பெத்த பாசம். அந்த தாய ஒரு பிள்ளையா பிறந்தவன் அந்த 90 வயசு 100 வயசு ஆன உடனே நடக்க முடியாத குச்சி உண்ணிட்டு நடக்கும் போது பிள்ளையா பிறந்தவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்தானே அவன் என்ன நினைக்கிறது தெரியுமா? நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல படுக்க இடம் கொடுத்து நல்ல ஆடைகள் கொடுத்து கண்கலங்காம ஒரு தாய் தந்தை குழந்தையா இருக்கும் போது நம்ம வெளியே இருந்துட்டு அள்ளி போட்ட தாய் தந்தைய அவங்க வயசான காலத்துல அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. அதை நம்ம கையால அள்ளி போட்டா என்ன? ஒண்ணும் கிடையாது. அள்ளி போட்டா என்ன? எட்டி உதைப்பான். தேவையா தின்னு இங்காண்டி போயிட்டு வைக்கிறேன் அப்படின்னு உதைப்பான், அடிப்பான், வாடிம்மா போடிம்மா காசி பேசி பேசுவான். ஒரு தாயை பேசவே கூடாது. உலகத்திலே கோயில் நீ எங்க போய் கும்பிட்டாலும் தாயின் சிறந்த கோயிலும் கிடையாது, தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது. தாய் மாதிரி ஒரு கோயில் கிடையாது.
கை சும்மா இருக்காதுமா. தாயை தொட்டு வணங்கினால் ஆமா. நம்மளை பிடித்த பாவ பிடி அத்தனையும் ஒழிஞ்சு போயிடும். ஆ. அதான் தாயை அடிக்காத, நல்ல சாப்பாடு கொடுத்து அந்த உயிர் போற நேரத்துல நான் பெத்த கண்ணே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தாய் வரம் கொடுத்தா அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். தாய்க்கு சோறு போட மாட்டான், கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு ஆயுவான். தாய்க்கு சோறு போட மாட்டான், அவன் தான் ஊர்ல பஞ்சாயத்து இருப்பான். தாய்க்கு சோறு போட மாட்டான், அவன் தான் ஊர்ல கூச்சா வச்சுட்டு பல இடத்துல சுத்துவான். இப்படிலாம் இருப்பான தவிர தாய் தந்தையை வந்து அடிக்கும் உதைக்க செய்கிறவனுக்கு கடைசி காலத்துல இந்த தாய் உயிர் போகும்போது அப்ப என்ன நினைக்குமா, படுவாவி சண்டாளா, உன்னை பெறுவதற்கும் உன்னை வளர்க்கறதுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெத்து வளர்த்தனே, நீ என்னை இப்படிலாம் அடிச்சு வதை பண்றியே, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ஒரு தாய் இந்த மனம் வந்து உயிர் போனா அந்த புள்ள நல்லா இருக்காதான். இதுதான் அன்புல போய் மேல ஸ்டாப் பண்ணு. தாய் தந்தையே தெய்வமா மதிக்கணுமா? ஆனா பிறந்தாலும் அறிவிக்கணும்னு சொன்னேன். பெண்ணா பிறந்தாலும் புத்தி இருக்கணும். பொம்பளை பிள்ளையா பிறப்பது தப்பு கிடையாது. பிறந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்கறோம்னா அது புகுந்த வீடு. இந்த பெருமையை அங்க எடுத்து கொடுக்க வேண்டும். எங்க எடுத்து கொடுக்கணும்? புகுந்த வீட்டுல. ஐயா இந்த பிள்ளையை பிறந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்தா அந்த பெருமை அங்க எடுத்து கொடுக்கணும். எப்படி எடுத்து கொடுக்கணும் தெரியுமா? ஆனா பரவாயில்ல, யார் வீட்டு பிள்ளையே தெரியல, கல்யாணம் செய்துகிட்டு வந்தது, மாமியாவுக்கு மரியாதை, மருமகனுக்கு மரியாதை, அந்த வீட்டுல நல்ல ஒரு மாமனா மாமியாவுக்கு மரியாதை கொடுத்து பெத்த பிள்ளை மாதிரி பெத்த தாய் தந்த மாதிரி பாத்துக்குது அப்படிங்கிற பெருமை எடுத்து கொடுக்கணும். போனத்தையும் ஒன்ன மாதிரி சக்கால தெரிய 3 நாள்ல மாமியா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு தனியா சட்டி தூக்கிட்டு போய் சோறாக்க கூடாது. இதுதான் பெருமை. அதை விட உலகத்திலே விலை மதியாத பொருள் தெரியுமா? கற்பு. இதெல்லாம் ஓகேமா. நல்ல மாமியா கிடைச்சா தாய் தந்தை மாதிரி பாத்துக்கலாம். ஒன்ன மாதிரி மாமியா கிடைச்சா என்ன பண்றது? மூஞ்சிலதான் மொத்தம் வேண்டியதா. அந்த மாதிரி நினைக்காத, பள்ளி பள்ளி அந்த மாதிரி நினைக்காத. ஏன்னு சொன்னா எப்பேற்பட்ட மாமியாளாய் பொண்ணா பிறந்திருந்தா 100 பிரச்சனை. எம்எல்ஏ காடு கோயூர் பக்கத்துல இருக்கு, எம்எல்ஏ காடு போற நாரி ஏய் அப்படி கிடையாது. ஒரு மாமியாரு கோபக்காரங்களா இருந்தாலும் சண்டை பிடிக்கிறவங்களா இருந்தாலும் அதை அனுசரிச்சு கொண்டுகிட்டு போறது யாரு தெரியுமா? அறிவினால். இப்ப ஆம்பளை இருப்பான், பொண்டாட்டி வாயாடியா இருப்பா, அம்மா பொறுமையானவங்களா இருப்பாங்க. இல்ல அம்மா வாயாடியா இருப்பா, பொண்டாட்டி பொறுமையானவங்க. வச்சு ஓட்டணும், குடும்பத்தை வச்சு ஓட்டணும். எப்படி? பொண்டாட்டி வந்து உம்மை என்ன பிடித்துட்டாடா, உம்மை இப்படிலாம் பேசுறா, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என்ன பேசணும்? ஆம்பளையா பிறந்தோம், அறிவோடு தட்டி கொடுத்து எப்பலே விடுறி, வயசான காலம், நான் இருக்கிற உனக்கு எதெல்லாம் கொண்டு கொடுக்குறேன், அவங்க நீ பேச வேணாம் அப்படின்னு இந்தாண்ட பொண்டாட்டிய சமாதானம் பண்ற ஒரு மனிதன். இந்தாண்ட அம்மா என்ன சொல்லுவா, சம்பாரிச்சு அவன் பொண்டாட்டி கொடுக்குறான், நான் பெத்தேன், எனக்கு ஒரு வேளை கஞ்சி கொடுக்க முடியல, அப்படி இப்படின்னு பேசுறாங்க போது அம்மா கிட்ட வந்து, அம்மா அவ இந்த காலத்து குட்டிமா, அவ விடுமா அறியா புள்ள, என்ன கேளுமா நான் வாங்கி தரேன்னு இந்தாண்ட பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி இந்தாண்ட அம்மாவை சமாதானம் பண்ணி குடும்பத்தை வச்சு ஓட்டுறவன் ஆம்பளை. பங்கமோன நாய வர்றது மாமியா வாயாடி, எப்பேற்பட்ட வாயாடியா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற முறையில வாயாடி வராது. எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இளபயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இந்த உலகத்திலே விலை மதியாத பொருள் சொன்னேன். கற்பும் கண்ணாடி ஒண்ணு. கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே, கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே, அணிமை பார்க்க வேண்டும் பெண் உள்ளமே, கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே. கற்பு என்பது ஒரு கண்ணாடி போல். கண்ணாடிய ஐயா வணக்கம் சாமி, கண்ணாடிய முகம் பார்க்கறதுக்கு எடுக்கும் பொழுது
கண்ணாடிய முகம் பார்க்கதற்கு எடுக்கும் பொழுது அந்த கண்ணாடி அகப்பட்டது. தவறாமல் கையில பிடித்து எடுத்து பார்த்தா முகத்துல பார்க்கலாம். தவற விட்டுட்டா கீழே விழுந்துரும். விழுந்த கண்ணாடி பொல பொலன்னு உடைஞ்சு போயிரும். உடைஞ்ச கண்ணாடியில முகம் பார்க்க முடியுமா? முடியாதும்மா. பார்க்க முடியுமா? அது என்ன செய்வோம்? தூக்கி ஓரமா போட்டுரும். ஒரு பெண்ணு நடத்த கட்டு போயிட்டா நழுது கட்டுற படிக்க முடியாது. அவாரா பருத்தி எப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கற்பை எப்படி பாத்துக்கணும்? கண்ணில ஒரு தூசி விழ வந்தால் இந்த இமையானது எப்படி பாருங்க வேலை ஸ்டாப் பண்ணிட்டேன். கண்ணில ஒரு தூசு பட போனாலும் இந்த கண் இமை எப்படி பாதுகாக்குதோ அத மாதிரி இது பாதுகாத்துக்கணும். இப்படிலாம் இந்த பூமியில பெண் அப்புறம் யார் யார் தெரியுமா? இதயத்தில் கற்புதன்னை நிலநிறுத்தி யமனையும் வீட்டிருந்தால் பெண்ணொருத்தி. இதயத்தில் கற்புதன்னை நிலநிறுத்தி அந்த யமனையும் வீட்டிருந்தால் பெண்ணொருத்தி. கதிரவனை மறைத்தால் இன்னொருத்தி. கதிரவனை மறைத்தால் இன்னொருத்தி. தன் கற்பை மனதில் நிலநிறுத்தி. எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இதயத்திலே கற்பனையில நிறுத்தினார். அப்படி வாழ்ந்த பெண் யாருன்னா சாவித்திரி இருக்கிறாங்களே. அப்பேற்பட்ட சாவித்திரி தன் பதிவிரதா தனக்கு குறையாமல் இருந்ததுனால என்ன மாதிரி யமதர்ம உயிரை பிடிக்க வந்த யமதர்மனே வாதாடி தன் கணவன் இறந்த கணவனை மீட்டிருக்கிறாள் சாவித்திரி. இன்னொருத்த யார் தெரியுமா? இந்த பொழுதே வராத தன் பத்தினி தவத்தால நிறுத்தி வச்சவள் நலாயினி. ஏன்னா அவ ஒரு பதிவிரதா தனத்தோடு இருந்தனால. அப்ப இந்த கற்பனை தவறாமல் இருந்தனாலதான் அது நடந்தது. எது நடந்துச்சு? யமனுகிட்டையும் வாதாடி புருஷன் உயிரை காத்தாங்க. வாழ்ந்தாலும் அந்த மாதிரி வாழணும். இல்ல தேவடியா மாட்டி ஒன்ன மாதிரி செத்துறணும். யாரு தேவடியா? தேவடியா பத்தி தேவடியா கூரை மேல நின்று தேவடியா உயிரை விடவு கற்பு உயர்ந்ததம்மா. உயிராக எண்ணி எண்ணி நீ வாழ்ந்திடம்மா. உயிரை விடவும் கற்பு உயர்ந்ததம்மா. உயிராக எண்ணி எண்ணி நீ வாழ்ந்திடம்மா. மயில் வீழ்ந்தால் இறக்கும் மாநிலமே அந்த மாலை போல் வாழ்க வேண்டும். இந்த உயிரை விட கற்பு தான் பெருசா. கொஞ்சம் அத உயிராக எண்ணி எண்ணி நீ வாதிடு. கௌரிமான் பாத்திருக்கிறியா? பாத்திருக்கிறியா இல்ல கேள்விப்பட்டிருக்கிறியா? கௌரிமான் போலது உலகத்தில் ரோஷமான மிருகம் எதுவும் கிடையாது. அந்த கௌரிமான் இருக்கிறது ஒன்ன மாதிரி சாடு மாதிரி கௌரிமான் இருக்கிறது அது காட்டுல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குமா. அது மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரோமம் இருக்கு பாரு, அது தன்னாரியாம அந்த ரோமம் கீழே விழுந்துருமா. அதனுடைய ஒரே ஒரு ரோமம் கீழே விழுந்துட்டா கூட இது கண்ணால பாத்துருச்சுடான்னா நம்ம ரோமம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி பாறாங்கல்லிலே சென்று தான் தலையடித்து தானாவே தற்கொலை செய்துக்குமா கௌரிமான். வாழ்ந்தாலும் அந்த மானி போல் வாழணும். இல்லன்னா அந்த மானி எப்படி செத்தோ அப்படி செத்துன முடியாமா. ஆமா ஆமா கரெக்டுதான். ஒருத்தவங்க ஒரு சொல்லி சொல்லிட்டு எனக்கு உசுறு போற மாதிரி ஆயிடும். தப்பு செய்தால் தப்பு செய்தால் ஊருலகம் தெரிந்திடுமா. தப்பு செய்தால் ஊருலகம் தெரிந்திடுமா. தப்பு செய்த விட்ட தப்பு. ஒருத்தர் கல்யாணம் லட்சக்கணக்கில் கல்யாணம் செய்துட்டு அம்மா மனைவியோடு வச்சுக்கிட்டு இருப்பான். ஒருவன் கல்யாணம் செய்து
நிறைய பணம் செலவு செய்து கல்யாணம் செய்துட்டு வந்திருப்பான். ஆமா தனக்கு தான் தன் பொண்டாட்டி சொந்தம் தான் கல்யாணம் செய்துட்டு வருவான். ஆமா அவன் கல்யாணத்தை செய்துட்டு மனைவி மேல நம்பிக்கைய விட்டுட்டு வெளியில எங்கேயாவது போயிடறான்னு வச்சுக்க. ஆமா. அப்ப இவ அடுத்தவனோட ஆசை கொண்டு அடுத்தவனுக்கிட்ட பேசிக்கிட்டு இவ அடுத்தவனோட சந்தோஷமா இருக்கும் போது இந்த வெளியில இருந்த புருஷன் வீட்டுக்கு வந்துருவான். ஆமா வீட்டுக்கு வரும்போது அந்த புருஷனை இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத புருஷங்கார கண்ணால பாத்துட்டு அவன் போய் ஏண்டி நான் புருஷங்காரருக்கு இந்த மாதிரி தப்பு செய்தியே அப்படின்னு அடிக்கும் போது இவ காலில் விழுந்து கும்பிடுவாளாம். சாமி இன்னைக்கு ஒரே ஒரு தவறு செய்துட்டேன், என்ன மன்னிச்சுக்க, இனிமேலுக்கு நான் அந்த மாதிரி தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லி வீந்து கும்பிட்டாலும் இவ செய்தது தவறு, அந்த கற்பு போனது வரப்போகுதா? அதான் தப்பு செய்தால் தப்பு செய்தால் ஊருலகம் திரிந்திடுமா, தப்பு செய்தால் விட்ட கற்பு அது திரும்பிடுமா, கற்புடனே பெண்கள் எல்லாம் வாழ்க வேண்டாம், கற்புடனே பெண்கள் எல்லாம் வாழ்க வேண்டாம், எங்க கொஞ்சம் குப்பம் தங்கராஜன் புகழ் புரிந்ததா? பேய் வாழ சுருக்காட்ட பெருக்கி கூட்டி சுடுகாட்டை ஆமா அந்த பேய் வாழ சுருக்காட்ட பெருக்கி கூட்டி அந்த பெருத்ததொரு தீபத்தையும் ஏற்றி வைத்து வீடென்று நினைத்தாலும் அது வீடாகுமா? நாய்வால பிடித்து நிமித்தினாலும் அது ஒரு காலம் அந்த நாய்வால நிமிருமா? தேய்வாழும் சுருக்காட்ட கூட்டி சுத்தம் செய்து அதுல சாணம் போட்டு சுத்தம் செய்து அதுல தூப விளக்குகளை ஏற்றி வைத்து நீ அது வீடு வீடுன்னு சொன்னால் அது வீடாகுமா? நீ வீடாகுமாடி? நாய் வாழ பிடிச்சு நிமிந்து நிக்குமா? நிக்காது. அதுவும் நிக்காது. இதுவும் சுடுகாடாவது ஒன்ன மாதிரி தேவடியா மௌனும் திருந்த மாட்டோம்.